இப்ப பாரு அன்னைக்கு ஸ்பேஸ் போட்டாங்கட்டோ ஒருத்தவங்க வந்து அவங்க ஒப்பீனியன் சொன்னாங்க, பாரு வரக்கூடாது, சிலவங்க பாரு வரணும்னு சொன்னாங்க. சோ இப்ப எத்தனை பேர் ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, இன்னும் அதே ஸ்டாண்ட்ல இருக்கீங்க? நான் வரக்கூடாதுங்கிற ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இதுக்கப்புறமா இவனுங்க கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச்சு எடுத்து இவனுங்க அந்த பொண்ணு கௌரவப்படுத்துவானுங்கன்னா நான் நம்பல. திரும்பவும் குத்தி காட்டுற மாதிரி பேசுவானுங்க, இல்லைன்னா வந்து மட்டம் தட்டுற மாதிரி பேசுவாங்க. உள்ள திவ்யா, இருக்கிற கண்டம். இப்ப வரைக்கும் விஜேஎஸ் முதற்கொண்டு மொத்த டீமும் இன்னும் கெஞ்சுறானுங்கன்னா என்ன நினைப்பீங்க? எஸ், கெஞ்சுறானுங்க. பட் ஒன்ஸ் நமக்கு வந்து அந்த இடத்துல மதியார்தா தலைவாசல் மிதியாதேன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. சோ ஓகே, அந்த ஓகே, பொண்ணு நீங்க சொல்றது புரியுது. டிசர்வ்டு தான். இன்வைட் பண்ணினாங்க, அதுக்கப்புறம் இப்ப கெஞ்சுறானுங்கன்னா பாரு வந்தேதான் ஆகணும், பாருக்கு வர சொல்லுங்க, விஜேஸே கால் பண்ணி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இல்ல வந்தா பாரு எனக்கு ஓகே தாங்க. ஐ எம் ஹாப்பி வித் தட். பட் எனக்கு வந்து எனக்கு இருக்கிற பர்சனல் ஒப்பீனியன் வந்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து இவனுக்கு டிசர்வ் கிடையாது ஆக்சுவலி. பாரு ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஸ்டேஜ் கிடையாது. ரொம்ப மோசமான ஸ்டேஜ் அது. ஸோ ரொம்ப கேவலமான ஸ்டேஜ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து சபரிநாதன், அரோரா சென்கிளர்லாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான அருவருக்கு தகுந்த இடங்களுக்கு பார்வதி வராமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி விக்கல் சீக்கிரம் வந்து எவிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாப் 3 கண்டஸ்டன்ஸ் உறுதியாக மேடைக்கு வந்துதான் கேக்குதா? அரோராவோட ஹலோ எவிக்ஷன் நடக்க போகுது. ஹாய் டாம், ஹலோ, வணக்கம். கேக்குதா? சாரிங்க, ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கால்ங்க. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். அதான் நான் சொன்னனே. ஒருத்தங்க கடைசி வரைக்கும் சேனல்ல கதற விட முடியுமாடா? அந்த மொமெண்ட் தான். ஸ்டில் ஒரு சின்ன ஹோப் வந்து கடைசி ஓரத்துல வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை என்ன? ஸ்டேஜ்ல மரியாதை கிடைக்கணும்னு. அந்த ஆளே வாயத்தை வந்து ஒத்துக்கிட்டான். நாங்க கூப்பிட்டோங்க, ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு ஸ்டேஜ்ல நின்னு சொல்லிட்டான். அதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இவனுங்க உட்காந்து வயித்தெரிச்சல்ல வந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. கம்ரு வேண்டும், பாரு வேண்டாம், கம்ரு வேண்டும், பாரு வேண்டாம்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஏய், எங்க ஆளை கூப்பிட்டுருக்காங்கடா, என்னடா சொல்லுவீங்க? அவங்க போனாங்கன்னா அவங்க என்ன பேச போறாங்களோ அதை வச்சு நாங்க புரிஞ்சுக்க போறோம். போகலைன்னா அவங்க என்ன ட்ராமா கோத்ரூ பண்றாங்கன்னு நாங்க புரிஞ்சுக்க போறோம். நீங்க என்ன நினைச்சீங்க? சேனல் பார்வை வெறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் வெங்காயத்தை செட் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. எவனையும் வெறுக்க முடியாது. இப்ப தேவை ஆல்ரெடி வந்து டிஆர்பி அகல பாதாளத்துல போய் தொங்கி போய் சூசைட் பண்ணிட்டு நிக்குது. இன்னமும் நீங்க உருட்டிதான் சாவணும் அப்படின்னா செத்துக்கோங்கிறேன் நானு. அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். பட் வந்து ஒரு சின்ன மைல்டு ஹோப் வந்து ஓரத்துல வச்சுக்கோங்க. ஓகே? இல்லட்டும், ஒரு சேனலை கதற விட முடியும்னா அது பார்வால மட்டும்தான் முடியும். யா 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 எங்க டிஸ்கஷனுக்கு மேல டிஸ்கஷன். ஏன்னா வின்னர் ரன்னரு, என்னடா வின்னர் ரன்னரு? நான் வின்னர் ரன்னர் பத்திலாம் இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தூக்கு மாட்டிட்டு நீங்க தொங்கிருவீங்க. என்னனால, எதுனால, யார் யார் என்னென்ன பண்ணதுனால, யார் யாருக்கு என்னென்ன வக்காலத்து அங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சபையில சொன்னோம்னா எல்லாரும் தொங்கிருவீங்க. ஓகே? அதனால வந்து மரியாதையை காப்பாத்திட்டு ஸ்டேஜ்ல ஏத்துனாங்கன்னா பொம்மைக்கு வந்து சிவி சிங்காரிச்சு சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வர மாதிரி, எங்க கௌதம் சொன்ன மாதிரி சிவி சிங்காரிச்சு ஏர் நிறுத்தி நிப்பாட்டாங்கன்னா ஒரு போட்டோ புடிச்சிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதோட மரியாதையா போயிருங்க. அப்புறமேட்டு நாங்க உட்காந்து எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா வந்து டாம், அவ்வளவுதான். சொல்லுங்க. ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? இந்த பார்த்தேன். ஓ மை காட், பிச்சைக்காரி மாதிரி சீரியஸ்லி? இருந்துச்சு. பிச்சைக்காரி மாதிரி இருந்துச்சு. ஃபைனலிஸ்ட்டுக்கான ட்ரெஸ் மாரியே இல்லங்க. எல்லா சீசன்லயும் எனக்கு கொஞ்சம் பெட்டரா கவுன் இருந்ததுங்க. குடுப்பாங்க. எனக்கு கவுன் குடுப்பாங்க. எனக்கு பிரைஸ்லாம் வேணாம். அங்க போய் பிரைஸ் இல்ல நாயே உனக்கு அப்படின்னு சொன்னா ஐயோ என்ன கடவுளே! நடக்கும்? சீரியஸ்லி ஐ அம் நாட் ஓகே வித் ஃபைனல்ஸ் ட்ரெஸ். பட் எனிஹவ் உங்களுக்கு இது போதும்டா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ம். ம்ஹ்ம். பட் ஒரு இன்னைக்கு நான் எபிசோட் பார்க்கல, லைவ் பார்க்கல. அண்ட் இது என்னது ஏங்க இன்னைக்கு இந்த அந்த பாரு போனதுல இருந்து எதுவே பார்க்கலங்க. நானும் பார்க்கல. பட் இன்னைக்கு அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த சேட் வீடியோல, க்ரை யா வீடியோ. எந்திரிச்சதுமே அந்த வீடியோ தாங்க என் கண்ணுல வந்துச்சு.
அது உட்காந்து அழுகுறேன். எதுக்குடா அழுக வருதுடே? நான் அழுக கூடாதுடா. ஏன்டா எனக்கு என்ன அழுக அழுகுறீங்க வரலைங்க அப்படின்னு. ஆக்சுவலி. அந்த வீடியோல எதுவுமே எனக்கு ஆக்சுவலி அழுக வரல. லாஸ்ட் மொமெண்ட் அந்த எனக்கு பாருவோட மொமெண்ட்லாம் இருந்துச்சுல்ல. அப்பா இறந்துட்டாரு அதெல்லாம் சொன்னாங்கல்ல. எனக்கு மேபி அந்த மொமெண்ட் ஓகே. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்ஒன் ஆன் ஸ்கிரீன் இல்ல. அது தெரிஞ்சதுனால எனக்கு அழுக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோல ஹைலைட்டே லாஸ்ட் மினிட் தான். லாஸ்ட் மினிட்ல 3 கண்டஸ்டன்ட்ஸ் அதாவது டாப் 3 கண்டஸ்டன்ட்ஸ வந்துட்டு ஹைலைட் பண்ணி எலிவேட் பண்ணது தான் மெயின் இதே. லைக் பாரு, வினோத், கம்ருதீன் அண்ட் இவங்க 3 பேர் தான் இந்த சீசனோட ஹைலைட் அப்படிங்கிறத பண்ணாங்க பார்த்தீங்களா? அங்க வச்சாங்க எடிட்டர். சூப்பர். இன்னைக்கு இந்த எடிட்ல மட்டும் தான் எனக்கு அந்த லாஸ்ட் பார்ட் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருந்தது. இவனுங்களுக்கே தெரியுது ஏன்னாங்க இந்த சீசனோட இல்ல இல்ல ஷோரனஸ். எனக்கு தெரிஞ்சு நான் நான் அசியூம் பண்ணிக்கிறது நான் சொல்றேன். இல்ல எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள இப்ப இந்த ஸ்டேஜ்ல நடக்கிறத வச்சு சொல்றேன். இவனுங்க கூப்பிட்டுருப்பானுங்க. ம். ஓகேவா? கடைசி நிமிஷம் வரைக்கும் வரேன் வராது அப்படின்றது இந்த ஒரு மோட் இருந்திருக்கும். அதான் அவனுங்களே கதறாங்களே உட்காந்து. கதறதுனால நம்ம எடிட் பண்ணிருவோம். இந்த எடிட்ட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களே வந்து கொஞ்சமாவது ஒரு ஒரு மினிமலோட கொஞ்சம் காட்டியிருக்கானுங்க அப்படின்னா இந்த அழுகை ஏவி மட்டும்தான். ம். கரெக்ட். ஏன்னா ஆக்சுவலி. மத்தவங்களுக்குலாம் ஆக்சுவலி இன்னொரு ட்வீட் பார்த்தேன் காலையில. குபீர்னு சிரிச்சுட்டேன். டேய் இவனுங்கெல்லாம் எப்பயோ எவிக்ஷன் ஆக வேண்டியவங்க. இவனுங்களுக்கு வந்து பயண வீடியோக்கு ரெடி பண்ண வீடியோ போட்டிருக்கானுங்க. இதுக்கு உட்காந்து இந்த சீனாடா உங்களுக்கு. அப்படிதான் இருந்துச்சு. அரோராக்கு எப்படி ஆரம்பிச்சு நீங்க சொல்லுங்களேன். அரோராக்கு எப்படி ஆரம்பிச்சாங்க? சீரியஸ்லி தன்னனனனனனனா. ராவணமாவோட சாங்லாம் இருங்க. நான்லாம் ஐயோ! நான்லாம் செதறிட்டேன். ராவணனுக்கு டேய் அரோராக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? ராவணம் அவளுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். யார்ரா நீங்க? எடுக்கும்போதே எ டிக்கெட் டு ஃபினாலே. இருங்க. எடுக்கும்போதே டிக்கெட் டு ஃபினாலே. டிக்கெட் டு ஃபினாலே முடிச்சதும் நம்ம அரோரா வராங்க அப்படின்பாங்களாம். டெய்லி காலையில டான்ஸ் ஆடுவாங்களே. ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கான்னு. அதையெல்லாம் போட்டு ராவணமாவ மியூசிக் ஒரு கேடாடா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அல்ல எனக்கு அந்த டிடிஎஃப் அந்த ஃபர்ஸ்ட் இது போட்டோனே எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆச்சு? லாஸ்ட் சீசன் ரயன் ம், அப்படித்தானே? ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணல. அந்த ம், லாஸ்ட் வீக் ஒன்லி ப்ளே பண்ணி அவன் ரயன் வந்துட்டு டிடிஎஃப் என்னன்னா, அதே மாரி தான் இவளுக்கும் அந்த மாரி ஒரு குடுத்துருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ம். கேம் ஆடல. லாஸ்ட் வீக் டிடிஎஃப் மட்டும் ஏதோ ஆடிட்டு, அதுல வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு ஓவர் பில்டப். அண்ட் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு வீடியோல ஆரோன் கமருதீன் நேம் சொல்லும்போது எந்திரிச்சு நின்னாங்க பார்த்தீங்களா? அங்க நிக்கிறாங்க. அங்க இருக்கிறாங்க ஷோ ரன்னர்ஸ் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நல்லா இருந்தது அந்த மொமெண்ட். பிக் பாஸ் பண்ணது. ஐ லைக்ட் இட். பட் அப்ப கூட அரோரா, திவ்யா ஸ்டாண்ட் பண்ணல. பட் ஸ்டில் ஓகே. பட் அவங்க 2 பேர் நேம் பிக் பாஸ் சொன்னார்ல, அதுதான் ஹைலைட். எதுல எதுல எனக்கு எனக்கு சொல்லுங்க திரும்ப. ஆரோன் கம்ருதீன் நேம் சொன்னாங்க. எல்லாத்தோட நேமும் சொல்லுவாங்க. அஃபிஷியலி ஒன் டைம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெளிய சென்ட் ஆஃப் பண்ணும்போது. அதுல பாரு ஓகே. அண்ட் கம்ருதீன் நேம வந்துட்டு பிக் பாஸ் சொல்லுவாரு. எல்லாருமே எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வினோத் எந்திரிச்சு கிளாப் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாருமே ம், எந்திரிச்சு கிளாப் பண்ணுவாங்க பயங்கரமா. அப்புறம் ம். ஃபைனலி அரோரா அண்ட் திவ்யா வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்க கிளாப்பும் பண்ண மாட்டாங்க. அமித் எந்திரிப்பான். அப்புறம் உட்காருவான். டபுள் மைண்டடா இருப்பான். அந்த அது நல்லா இருந்தது. அந்த மொமெண்ட் நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த வீடியோ பாருங்க. ட்விட்ஸ்ல போயிட்டு இருக்கு அது. நந்தினி ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். லாஸ்டா சொன்ன பேர் வந்து அ திவாகர் பேரு. திவாகர் பேரு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விடுவாரு. அந்த கேப்ல திவாகர் சொல்லுவாரு, "பாரு பத்தி சொல்ல மாட்டீங்களா? பிக் பாஸ்" அப்படின்னு சொல்லுவாரு ஓ! அவரு. சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பாரு, கமருதீன் சொல்லுவாரு. சொன்னதுக்கப்புறம் பாருன்னு சொன்ன உடனே இது அ வினோத் ஏஞ்சி நின்றுவாரு. அப்புறம் கமருதீன் சொன்ன ஆ. உடனே கிளாப் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரும் எந்திரிச்சுருவாங்க. ஆனா, திவ்யாவும் அவளும் எந்திரிக்க மாட்டா, அரோராவும். இவரு யோசிச்சு யோசிச்சு எந்திரிப்பாரு. எந்திரிக்கலாமா? வேண்டாமா? அமித். ஆ அ எதுக்கு அது? ஆ ஒரு மனசா எந்திரிக்கலாம்ல. ஆமா, எதுக்கு அது தேவையில்லாத இல்ல எந்திரிக்காமலே எந்திரிக்கலாம். ஆமா. அது எனக்கு ஒரு மாரி கிரிஞ்சா இருந்தது. அமித் யூ லாஸ்ட் த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் பாரு அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப்ப தான் அவன் மெயின்டெயின் பண்ணான் அமித் கூட. பட் அமித் வந்துட்டு ஏன் இவ்ளோ சேஞ்ச் ஆயிட்டு இன்டர்வியூஸ்லயும் சரி, இங்க வந்தும் சரி ப்ராப்பரா எனக்கு அது ஜென்யூனாவே ஃபீல் ஆகல. உள்ள இருந்த வரைக்கும் ஜென்யூனா இருந்தது. வெளிய போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹி லாஸ்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு பட் பாரு வந்துட்டு ஜென்யூனா இருந்தா. திவாகர் ஒருத்தர் மட்டும் தான் கடைசி வரைக்கும் லாயலா இருந்தது பாரு கிட்ட. ட்ரூவா இருந்தாரு. எக்ஸாக்ட்லி. ம். அவ வந்து நேத்து தங்க புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும்போது, எனக்கு ஒரு மாரி வார்மா இருந்தது. ச்சே! ஓ மை காட்! திவாகர் நீ மனுஷன்டா அப்படிங்கிற மாரி இருந்தது. என் ஏங்க இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க, இந்த சீசன ரன் பண்ணதே 4 பேர் தாங்க. வினோத், பாரு, கம்ருதீன், திவாகர். இவங்க 4 பேர் தான் இந்த சீசன ஹோல்ட் பண்ணதே. பட் இந்த 4 பேருமே அங்க இல்ல. பட் 4 ஃபைனலிஸ்ட்ட தேவையில்லாத ஒரு வேஸ்ட் பீசஸ்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஏதோ பிஆர் வச்சு வின்னர் ஆக போறீங்க. காசு குடுத்து கப்பு வாங்க போற மாரி தான் இருக்குது. இத வச்சு சொன்னா நம்மள அது வந்து அழுவு கதறு அப்படிங்கிறானுங்க. டேய் நீங்க கதறாதீங்கடா. கடைசி வரைக்கும் ஏன்டா பார்வ தான்டா கூப்பிட்டேன். பர்ஃபார்மே இல்லங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். திவ்யா பர்ஃபார்ம் பண்ணதில்ல.
11வது வாரம் வரைக்கும் செருப்பால் அடி வாங்குச்சு வீக்கெண்ட்ல பேச தெரியாம. கரெக்ட்டா? ம். ம். ஒரு வெங்காயமுமே பண்ணாம, ஓவர் நைட்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே அந்த இது மறந்து போயிரும்ல. ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர் என்ன அம்னீசியாவா? என்ன கருமமோ! ஓவர் நைட் முடிஞ்சதுமே, "இவங்க தான் டைட்டில் வின்னர்" அப்படின்னு எங்ககிட்ட நீங்க எங்கள ஓவர் ஏமாத்த நைட்ல பாக்குறீங்க. ஒபாமா ஆனா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அறிவு கார் இருக்கிற இன்சிடென்ட்ல சீனை கிரியேட் பண்ணிட்டு அதுவுமே நீ வாண்டடா வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துட்டு நீ பண்ணிட்டு பில்டப் பண்ணிட்டு அந்த கார் சீனை பார்க்கும்போது அவங்க ஏவியில பார்க்கும்போது ஃபயரா இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் அம்மா நீயே வந்துட்டு வாண்டடா வந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்ட இது உனக்கான கண்டென்ட் நீ அமைச்சுக்கிட்டது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஓ மை காட் எனக்கு என்னன்னா திவ்யாலாம் வந்து ஓன் பிளே ஓன் கேம் பிளே எதுவுமே இல்ல சீரியஸ்லி அவங்க இப்ப வரைக்குமே எனக்கு அவங்க யாருன்னு தெரியல அவங்க எல்லாமே போன சீசன் வின்னர்ஸ் அப்படியே ஒரு மாதிரி காப்பி கேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்க வந்து வாண்டடா போயிட்டு நீயா ஒரு கத்துவ அதுக்கப்புறம் நீயா வந்து அழுவ இதுக்கு பேர் கேம் கிடையாது இது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஓப்பனா சொல்லுவேன் திவ்யாவோட ஃபேன்சிங் இருந்தாலும் பரவாயில்ல நொய் நொயின்னு அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இது ரெண்டு மட்டும் தான் இவங்க பண்ணாங்க கடைசி வரைக்கும் அவங்க கேம் பிளே தனியா வந்து விளையாடல இதுவே பாரு கிட்ட வந்து ஃபயரா ஏதோ ஐ மீன் ஃபயருங்கிறத தாண்டி இன்னும் வாண்டடா போய் சண்டை போடுவேன் ஆனா மத்த கண்டஸ்ட் கிட்ட யார்கிட்டயுமே இது வரைக்கும் நீ ஓப்பனா சண்டை போடுறது ஏன் இத்தனை நாள் சாண்டா கூட அத்தனை ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு பட் நேரடியா போய் கேட்டு ஒரு வார்த்தை கூட ஒரு டைம் கூட நீ இது பண்ணதில்ல ஏன் பண்ணல இதுலயே தெரியுது நீ என்ன மாதிரியான கேம் விளையாடுற ஓனா கேம் விளையாடுறதுனா எல்லா கண்டஸ்டையும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒன்லி பாருன்னா வந்து நீ அப்படியே ரேஜ் மோடு போற அதர் கண்டஸ்டன்ஸ்னா அப்படி கொஞ்சம் இது என்னன்னு புரியல எனிஹோ ஓகே பிஆர் வச்சு வந்துட்டீங்க கடைசி வரைக்கும் பாரு போட்ட இதனால இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபைனலிஸ்ட் இருக்காங்க அவ்வளவுதான் டாம் நோ கமுக்கு நோ ஏவி இருக்குதா ஆக்சுவலி டாம்? நோ ஆக்சுவலி நோ இல்ல ஏவி இல்லைங்க. ஏவி இல்ல. இன்னொன்னு என்னன்னா தெரியல. இங்க பாருங்களேன், இவனுங்கள நாம நம்ப முடியாதுங்க. காலையில வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ், செகண்ட் வந்து சபரிநாதன், தேர்ட் வந்து விக்ரம், ஃபோர்த் வந்து அரோரான்னு. நம்ம சிஇஓ கோச்சுக்கிறாப்லையா. நோ 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 அரோராக்கு ரன்னராவது கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு இருக்காப்ல. உடனே வந்து சரி அதை பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் என்ன 3வது பொசிஷனுக்கு வந்து இப்போதைக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. விக்ரம வெளில அமிச்சிட்டானுங்க. இன்னொரு அப்டேட் உங்களுக்கு தெரியுமா? முந்தானத்தே ஒரு பிராங்க் பண்ணானுங்க. எல்லாருமே வந்து எவிக்சன் 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 துடிச்சிட்டு இருந்தாங்கல்ல. முந்தானத்து என்னன்னா விக்ரம வெளியில அனுப்பி ஒரு பிராங்க் பண்ணிருக்காங்க எவிக்சன். சரியா? கதறி உருண்டிருக்கான். நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு உருண்டிருக்கான். உருண்டதுமே அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, ஐயோ இவன் வேற அழுகுறானே, நம்ம பிராங்க் மாதிரி தானே பண்ணோம், எதுக்குடா இவன் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதைய மொத்தமாவே நேத்து எபிசோட்ல இருந்து கட் பண்ணிட்டானுங்க கம்ப்ளீட்டா. லைவ் பார்த்த யாருக்கா வந்துச்சா அந்த பிராங்க்? வரல. வரல டாம், வரல. முழு பூசணிக்கால சோத்த வச்சு சோத்துல பூசணிக்காய் வச்சு மறைச்சிட்டானுங்க. ஓகேவா? உழுது புரண்டிருக்கான். முடியல நான் எப்பாட்டு போட்டிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன், நான் ஒரு என்டர்டெய்னர், நான் ஒரு கான்டென்ட் கிவர் அப்படின்னு முக்கியிருக்கான். ஓகே, அதை வந்து இவங்க நமக்கு போட்டு காட்டல. முன்னாடியே ட்ரையல் காட்டிருக்காங்க இவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு. அடுத்த டைம் சொன்னா சரி ஓகே இவன் சும்மாவே ஓவர் ஆக்டிங் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து தலைவன் அமைச்சிட்டாங்க. இப்பவுமே வந்து ஒரு கடினமான ஒரு போட்டி இருக்கு. சிஇஓ ஜெயிப்பாரா இல்லனா வந்து சேனல் சீரியல் ஜெயிக்குமா அப்படின்றது. அதுதான் வந்து சபரிநாதனும் அரோகராவும். ஓகே, நாளைக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிரும். பட் மெஜாரிட்டி வரதற்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, இல்ல பட் ஸ்டில் புரியலங்க. இப்போ சபரிநாதனா அரோராவனா டைட்டில் வின்னருக்கு சொல்றீங்களா? நோ 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 2வது பொசிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் திவ்யாக்கு கொடுக்குறாங்க. ஊ! ஏன் திவ்யாக்கு கொடுக்குறாங்கன்னா ஏன்னா அவங்க என் பேர் வச்சிருக்கா. ஸ்பான்சர்ஷிப். வெயிட் நோ நோ ஸ்பான்சர்ஷிப். ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்து பெண்களுக்கான காஸ்மெட்டிக்ஸும் அடுத்த 3 வருஷம் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற காரணத்தினாலும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சிம்பிள் அஸ் லைக் தட். இதுதான் உண்மை. நம்பலாம், உருட்டலாம், உட்காந்து ரிவ்யூன்ற பேர்ல வளரலாம், என்ன மயிறு வேணா பண்ணலாம். ஆனா இதுதான் உண்மை. ஓகே, அதே இப்ப மாதிரி தான் இது பாரு ஃபிக்ஸ் பண்ணது வர்றதுக்கான இப்ப இல்ல. சான்சஸ் கொஞ்சமாவது இருக்குதா டாம் நாளைக்கு எபிசோட்ல மேபி? நீ அதான் சொல்றேனே, என்ன இவ்வளவு கேள்வி கேட்காதீங்க. ஒரு சந்தோஷமா ஒரு குட்டி ஹோப் மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. பட் ஓகே. கமலுக்கு வந்து அதுக்கு மேல ஏவி என்ன இல்ல. கேட்காதீங்க. ஏன்டா எல்லாத்தையுமே என்ன கேட்டீங்கன்னா டிவில போய் நீங்க என்னடா பாப்பீங்க? நாங்க என்ன பார்க்க பாப்பீங்க? மாட்டோங்க நாளைக்கு. ஏங்க இந்த விஜய் டிவியை நம்பி உங்களால ஏதாவது ஒண்ணு வந்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இந்த சொல்ல விஜய் டிவியை முடியாது. நம்பி உங்களால இல்லங்க, ஒண்ணு அந்த சொல்ல சார முடியுமா? கூப்பிட்டு வந்து ஆக்சுவலி மாலை மரியாதைகள்லாம் இருங்க. பண்ணி ஏன்னா ஆ, மாலை மரியாதை இல்ல, டீசெண்டா பண்ணிருக்காங்க, கூப்பிட்டிருக்காங்க. உடனே அவர் வந்துட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி, என்னை இவ்வளவு தூரம் ஆதரித்து ஓட்டு போட்டு என்னை பாசம் காட்டியதற்காக ரொம்ப நன்றி.
ஓகே. வெரி குட் சென்ட் ஆஃப்னு சொல்றாங்களேம்மா, அது என்ன மாதிரியான வெரி குட்? அட என்ன பாவி வெரி குட் சென்ட் ஆஃப்? எல்லாத்தையும் சொல்லுங்கடா. சேது ஏதாவது சொன்னானா? என்னது புரியல. சேது ஏதாவது சொன்னானா கம்மு கிட்ட? ஏங்க அவ்வளோலாம் இங்க பாருங்களேன், எனக்கு தேவை பாரு. ம். சரி, அடுத்த சீசன் கலர்ஸ்ல போயிட்டு பாருங்க எல்லாரும். ம். அத சொல்லிட்டேன், ஓகேவா? நாளைக்கு ஷூட் வந்து 6:00 முடிஞ்சிருவாங்க. கப்பு கொடுத்துருவாங்களா? இல்ல ஒரு 7:30, 8:00 அந்த மாரி ஆக்சுவலி 1:30 மணி நேரம் தான். லாஸ்ட் இயர் போயிருந்தேன்ல. ஒரு 1:30 மணி நேரம் டூ 2 மணி நேரம் மேக்ஸிமம். 1:30 மணி நேரம் தான் நடந்துச்சு. ஷோவே 1:30 மணி நேரம் தான் நடந்துச்சு. போனாய்ங்க, பூஜை போட்டாய்ங்க. இந்த மாதிரி ஒரு டிஆர்பி எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரலன்னு கூச்சமே இல்லாம, உண்மையாலுமே அவனுங்க சோத்துல சால்ட் போட்டு தான் சாப்பிடுறானுங்கள அளவுக்கு ஒரு பித்தலாட்டம் அவனுங்க பேசுவானுங்க. அதை வந்து டேய் 50 நாள் வரைக்கும் நாங்களே உங்க ஷோவ காரி தான்டா துப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆஸ் அ வியூவரா. ஓகே. ம். அதை முடிச்சுட்டு தீபம் ஆரத்திலாம் காட்டி எல்லாம் பாட்டுலாம் பாடினாங்க. சரி ஓகே பாடுங்க. அப்புறமேட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தீபார்த்தனை கொண்டு வந்து கொடுத்து தொட்டு கும்பிட சொல்லுவாங்க. எல்லாரும் கும்பிடுவாங்க. இதெல்லாம் நான்லாம் டிவில கூப்பிட வருமா மாட்டேன். வராதான்னு எனக்கு தெரியல. அம்மா சொல்றேம்மா, ஏம்மா திவ்யா அப்படி பண்றீங்க? பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதும் இந்த நேரம் வந்து விட்டது அப்படின்றதுக்குள்ள இந்த கிருஷ்ணன் குட்டியா யார் யார் இருக்காங்களோ விஜய் டிவில எல்லாரும் வந்து இது வந்து ஒரு மேசிவ் சக்சஸ். இது ஒரு பியூட்டிஃபுல் சக்சஸ். இதற்கு முன்னாடி இந்த ஒரு சக்சஸை நாங்க கண்ணுலயே பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சக்சஸ் எங்க சேனலுக்கு நடந்ததே கிடையாது. இதற்கு காரணம் இந்த அற்புதமான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஹோஸ்டும் இதையெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும் ஹோஸ்ட் சேத்து ஒன் ஆஃப் சொல்லுவாங்கல்ல. த இந்த இந்த பெஸ்ட் சீசன். இந்த அவருடைய அந்த அந்த கிராஃப் இருக்கே. இப்ப அரோரா நான் ஒரு காலைல ஒண்ணு பார்த்தேன். அரோரா 70 நாளிலே சொன்னார். ஒரு கேரக்டர் ஆர்க் வேணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருந்தாதான் ஆர்க் வேணும். ஓகே. கேரக்டரே இல்லாத இந்த அம்மாக்கு ஆர்க் இருந்தா என்ன, இல்லனா என்ன, என்ன இளவு இருந்தா நமக்கு என்ன? ஓகே. அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சரி கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட். விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு அந்த முழங்குறது, அது பண்றது, இது பண்றது எல்லா இளவையும் பண்ணுவாய்ங்க. பண்ணி முடிச்சுட்டு அவரும் வந்து இட்ஸ் மை பிளஷர். நீங்களும் கொடுத்த ஆதரவு அப்படின்னு சொல்லியும் கூட சொல்லாம அவர் கூச்சமே இல்லாம ஆமா ஆமா ஐ அம் த பெஸ்ட், ஐ அம் த பெஸ்ட். ஃபேட்மேன் ஒரு ரிவ்யூல இப்ப சொல்லியிருந்தாரு முந்தானத்து. இவனுங்க உங்களை ஏமாத்துறானுங்க சார். சூப்பரா போகுதுங்கிறாங்க. முடிஞ்சா என் கூட ஒரு 1-on-1 வாங்க. உங்க சோப் படும் மோசமா போகுது. நீங்க படத்துலயாவது நடிச்சிட்டு இருந்தீங்க. உங்க பேரை இவனுங்க மானத்தை வாங்குறானுங்க அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதுதான் நிஜம். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதான் சாமி நெசம் அப்படின்றத மட்டும் விஜேஎஸ்க்கு யாராவது கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலி 2 டேங்கர் லாரி இவிபி வாசல்ல வந்து நிக்குதான் பிர்லா மென்ஷன் பெயிண்டோட. அவர் வந்து எடுத்து தகதகன்லாம் கொட்ட முடியாது, உள்ள செட்டுக்குள்ள லாரி அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு இவரே போய் டேங்கர் லாரியோட மூடி திறந்து உள்ள குதிச்சுட்டு தான் வந்து ஸ்டேஜ்ல இருக்காராம். ஓகே. எந்த அளவுக்குலாம் பெயிண்ட் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அவரே பெயிண்ட்லாம் அடிச்சு சுமூகமா வந்து முடிச்சுட்டாப்ல. என்ன சொல்றான், வைத்தறிச்சல் ஹேட்டர்ஸ் ஒட்டு கேட்டுட்டு இருப்பீங்களா? சில ஒட்டு கேட்கும் நாய்களே. ஏன்னா நீங்க நாயின்னு கூப்பிடும் போது நான் மட்டும் நான் உங்களை பேய் நான் கூப்பிட முடியும்? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு தெருநாயின்னு கூட தான் கூப்பிடலாம். பட் அது என்ன பண்றது, அதெல்லாம் சொல்ல முடியாது. வயிறு அழிஞ்சு செத்துக்கும். சேனல் கால்டு விஜய் பார்வதி. விஜய் has declared it on the stage. மேபி எனக்கு சேனல் மேல நம்பிக்கை இல்ல. டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு. இன்கேஸ் பண்ணலனாலும் இந்த இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு வயிறு எரியும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தெரிஞ்சு வயிறு எரிஞ்சுக்கோங்க அப்படின்றத மட்டும் உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன். ஓகே, தட்ஸ் இட். இதுக்கப்புறம் புள்ள எந்த டெசிஷன் எடுத்தா என்ன, போனாலும் சரி போகலனாலும் சரி, வி கோனா சப்போர்ட் ஹர். கரெக்டா? வி கோனா ஷோ த லவ். நம்ம சப்போர்ட் பண்ண ஆள் மாற போதா? நம்ம சப்போர்ட் பண்ணவங்க இவங்க கிடையாதுன்னு நடக்க போதா? கிடையவே கிடையாது. அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. வி சப்போர்ட்டட் அ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். வி ஸ்டுட் ஃபார் அ ரைட் பர்சன் இன் த ஷோ அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஃபிளாஸ் இருக்குங்க. நம்மளோட ரியல் லைஃப்லயுமே நம்ம கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, நமக்கு, நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு, இல்ல லவ்வருக்கு, எல்லாத்துக்குமே ஃபிளாஸ் இருக்கும். ஓகே. ஐ ஆல்வேஸ் அக்செப்ட் அ பர்சன் வித் ஃபிளாஸ். அது எல்லாமே தான் நீங்களும் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செலக்டிவ் போராளிஸ்டுங்களை விட்டுருங்க. செருப்பால் அடிச்சு துரத்திருங்க. ஏன்னா வந்து இவனுக்கு வந்து பாரு பண்ணா தப்பு, அரோரா பண்ணா புனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய்க்கள். ஓகே. இல்ல கனி பண்ணுனா வந்து தெய்வத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய்க்கள். அதெல்லாம் வந்து நீங்க கவலைப்பட்டுக்காதீங்க. யூ ஸ்டுட் ஃபார் அ ரைட். யூ ஹவ் சோசன் த ரைட் பர்சன் ஹூ
ரியலி poured her sweat and blood in the show. அதற்காக நீங்க வந்து டிக்னிஃபைடா இருக்கலாம், தாராளமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஜெனரல் ஆடியன்ஸ் ஆப்வியஸ்லி மெஜாரிட்டி ஆஃப் த பேர் வந்து பாரு மேல இருக்க காதல வந்து இன்னமும் அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆஸ் அ ரெக்வெஸ்ட், ஜஸ்ட் ஒன் மோர் டே ஃபார் த ஷோ. தேவானா ரியல் டைட்டில் வின்னர் பாரு அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அத வந்து உங்களோட நீங்க வந்து ஆக்சுவலி என்ன பண்றீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போட்டு மாத்தி மாத்தி ஒருத்தவங்களும் குயின் அப்படி இப்படின்லாம் மாத்துனீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகாது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால வந்து என்ன பண்றீங்கன்னா, பாருவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்டா இந்த ஃபினாலில த மேக்ஸிமம் ட்வீட்ஸ் தட் வாட் யூ கைஸ் கேன் ஹேவ் இட். நான் இங்க மேல வந்து ஒரு போஸ்ட்டை வந்து டேக் பண்றேன். அதுல வந்து ஹேஷ்டேக் இருக்கும். என்ன ஹேஷ்டேக் இருக்கும் அப்படின்னா, கிடையாது, ரியல் வின்னர் பாரு அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய ஆயிரக்கணக்கான போஸ்ட் போட்டிருக்கிறதுனால அது ஆல்ரெடி நமக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய எல்லா இதுலயுமே நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த ட்வீட்ஸ் தட் யூ கோனா போஸ்ட், டூ த மேக்ஸிமம் ட்வீட்ஸ் we can trend and we can trend the ட்விட்டர் அப்படின்றதையும் உங்ககிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன். சொல்லுவானுங்க, ஏய் இந்த ரிவோக் ரெட் கார்டு கும்பல், நாயே நாங்க சொல்லி தாண்டா அவனுங்க கேட்டிருக்கானுங்க, அதனாலதான்டா பயந்துட்டு இருக்கிறானுங்க, அதனாலதான்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. உங்களோட ஆசாக்கி வேணா வந்து போட்டுக்குங்க. நீங்க கும்பல்னு சொல்லுங்க, போராளிகள்னு சொல்லுங்க, தற்குறித்தனமா நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கடந்து போய்க்கிறோம் அப்படின்றதையும் வந்து இந்த நேரத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன்டா கண்ணா. இல்லட்டும் அவ்வளவுதாங்க. சொல்லுங்க. கூப்பிட்டது இப்ப வந்து ரெட் கார்டு ஆல்ரெடி ரிவோக் தான் தெரியுமா? இப்ப அவளால ஆமா இன்டர்வியூ அந்த பண்ண பாயிண்ட் நான் முடியும். அட்ரஸ் பண்ண விட்டுட்டேன். சாரி மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். என்னன்னா, ஸ்கேம்ட்ரா போராளிகள் செருப்பால அடிச்சுட்டாங்க. ஏன்டா ஸ்கேம்ட்ரா பண்ணது உண்மைனா என்ன வெங்காயத்துக்கு நான் இவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிடணும்? ஸ்கேம்ட்ராவே வந்து கேமரா போய் சாரி பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. சாண்ட்ராவே வந்து ஐயோ நம்மள எல்லாரும் ஸ்கேம்ட்ரா என்று அழைக்கிறார்கள், இனிமே நமக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அம்மனி வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்குது. அப்புறம் என்ன மயத்துக்கு வந்து நீங்க எல்லாம் சட்டைய தைரியமா போட்டுக்கிட்டு வந்து கம்பீரமா நிக்கணும் அப்படின்றதே எனக்கு புரியல. அந்த அம்மாவை சேனலே செருப்பால் அடிச்சிட்டாங்க. கடந்த 2 வாரம் பாரு போன பிறகு சாண்ட்ராவுக்கு நடந்த அநீதி அதெல்லாம் கிடையாது. பித்தலாட்டம் எல்லாம் வெளில எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. செருப்பால் அடிச்சு துரத்திட்டாங்க. வெளியில அந்த அம்மா அதிக நாள்லாம் வரல, 1.5 நாள் தான் வந்திருக்கு. 1.5 நாள் வந்து பார்த்ததுலயே பயந்து போய் முடிச்சு போச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நேத்து நைட் லைவ் பார்த்ததுங்க தெரியும். எனக்கு ஒரு கிளிப் அமிச்சாங்க. அம்மனி ஓரமா உட்காந்து புருஷனும் பொண்டாட்டியும் இன்டர்வியூவில் எப்படி பேசுவது, வெளியில போனா இந்த கேள்வி கேட்பாங்க, இது பண்ணுவாங்க, நீ சொல்லக்கூடாதுடா கண்ணா அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணா எவ்வளவு கேடுகட்ட கப்புள்ஸா இருப்பாங்க இவங்க. இவங்களுக்கு வேற வக்காலத்து வேற வாங்கி யூடியூப்ல பேசிக்கிட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு வந்து ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு எனக்கு புரியல. உங்க நிலைமையெல்லாம் நினைக்கும் போதுதான் வந்து எனக்கு ரொம்ப பரிதாபமா கவலைக்கிடமா இருக்கு. கதறிக்கிட்டே இருங்க, இப்படியே கதறுங்க. கீப் டூயிங் த குட் ஒர்க். ஹோப் யூ ஆல் வில் பி லிசனிங் அண்ட் த அதர் லிசனர். வயிறு எரியுதா, ஒருத்தவங்களுக்கும் ஈகோ ஹிட் ஆகுதா, ஹிட் ஆகட்டும். ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் இட். ஐ எம் சீரியஸ்லி என்ஜாயிங் இட் அப்படின்றத வந்து உங்ககிட்ட வந்து இந்த வேலையில சொல்லிக்கிறேன். ஏய் சேன்றா அங்க உட்கார்ந்து இருந்தாலும் சேன்றாக்கு மரியாதை கிடையாது இன்றைய நிலை வரை. பாரு அங்க இல்லைனாலும் பாரு மேல பயம் இருக்கு, புரிஞ்சுக்குச்சா? சொல்லுங்க. கம்ருதீன் ஸ்டேஜ்க்கு வந்த உடனே ஒரு க்ளோஸ் அப் ஷாட் சாண்ட்ராக்கு வைக்கணும்ட்டோம். வச்சிருப்பாங்க. அத சொன்னீங்களே சாரு, பண்ணக்கூடிய ஆட்கள் தானே இவங்க. நாளைக்கு பாக்கணுமா டாம் எபிசோடு கிராண்ட் ஃபினாலே? திரும்பவும் சொல்றேன் திவ்யா, அடி கிட்டி மாதிரி விழும். நீங்க வந்து என்னமோ நான் உட்காந்து பேசி சொல்லுங்க அப்படி மாதிரி நீங்க பண்றீங்க. அது கிடையாது, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த வரையிலும் ஒரு சின்ன ஒரு அன்பான ஒரு காதலோட ஒரு ஹோப் வச்சுக்கோங்க, எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்புறமேட்டு நம்ம சொல்லாம போயிடக்கூடாது இல்ல. டாம் ஏய் நீதான் சொன்னியே அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுக்காக டாம் நான் பேசட்டுமா?
எனக்கு வந்து இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு ஃப்ரீயா டைம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நான் ஒரு 5, 6 நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்னன்னா வந்து எனக்கு இங்க ரொம்ப புடிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம், பிலிவின், திருநங்கை திவ்யா, வன்ம பூனை இவங்களையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதுல ரொம்ப முக்கியமான காரணம், நான் வந்து போல்டாலாம் எல்லா இடத்துலயும் பேசுற ஆள் கிடையாது. என்னோட இதுல போய் பாருங்க, எந்த ட்வீட்டும் போட்டிருக்க மாட்டேன், எந்த இதையும் லைக்கும் பண்ணியிருக்க மாட்டேன், எந்த இதையும் ஷேரும் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம். நம்ம ஒண்ண பண்ணிட்டு போயிருவோம். பின்னாலயே வந்து அது கீழ ஏதாவது கமெண்ட் போட்டு என்னை திட்டிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நான் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க எல்லாருமே ஏன் உங்கள பிடிக்கும்னா, நீங்க எல்லாம் ரொம்ப தைரியமான பொண்ணுங்களா இருக்கீங்க. அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தைரியமா இருக்க பொண்ணுங்கள இங்க வந்து ரிவ்யூங்கிற பேர்ல வந்து நெறைய நான் வந்து பார்க்காத ரிவ்யூ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால எல்லா ரிவ்யூ யாரோ பேசுனாங்களே. ரிவ்யூங்கிற பேர்ல வந்து நான் கிட்டத்தட்ட எல்லா சீசனும் சீசன் 1ல இருந்து இப்போ 9 வரைக்கும் எல்லாமே பார்த்திருக்கேன். 24 ஹவர்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணப்பயும் எல்லாமே பார்த்திருக்கேன். ஆனா வந்து விடாம ஜேம்ஸ் வசந்தன்ல இருந்து எல்லாமே டாக்டர் மாலினியா பிஹெச்டி அதோட ரிவ்யூல இருந்து எல்லாமே ஏ டு ஜெட் எல்லா ரிவ்யூவும் பார்த்திருக்கேன். இப்ப பார்த்துட்டு எந்த ரிவ்யூவும் பார்க்காத நிலைமைக்கு நான் இருக்கேன். ஏன் அப்படின்னா அதை போய் பார்க்கறதுனால அவங்க வந்து யார விரும்புறாங்களோ அவங்கள நம்மளை விரும்ப வைக்கிறாங்களே தவிர நம்மள விரும்புற நம்ம மனசு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மனசுல வந்து ஒருத்தவங்கள பிடிக்கும்ல, அந்த பிடிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பே கொடுக்காம திரும்ப திரும்ப இப்ப நமக்கு என்னது ஒண்ணு சொல் புத்தி வேணும் இல்லாட்டி தன் புத்தி வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இடத்துல உட்காந்து அடிச்சு அடிச்சு ஒண்ணு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க டீச்சர். இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், 1 1 2 1 1 2ன்னு நம்ம சொன்னோம்னா மனப்பாடமா நம்ம ஒண்ணு சொல்லுவோம் பாருங்க கூடயே இருந்து. அந்த மாதிரி நம்மளை வந்து ரிவ்யூங்கிற பேர்ல அவங்க யார விரும்புறாங்களோ அத நம்மளை வந்து நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம மூளை என்ன சொல்லுதுங்கிறத அவங்க யோசிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அப்படி யோசிக்கிற நம்மளைய வந்து யோசிக்காத நீங்க வந்து ட்விட்டர்ல அடிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான செயல். அப்புறமேட்டுக்கு இதையெல்லாம் நீங்க வந்து எதிர்த்து நிக்கிறவங்களை எல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப பெருமையா பாக்குறேன். அதை வந்து கொஞ்சம் கூட வந்து நானா இருந்தா உட்காந்து ஒரு மூலையில அழுதுட்டு இருக்கிற ஆள். இதெல்லாம் ஐயோ என்னை பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காள். ஆனா நீங்க எல்லாம் வந்து அப்படி தைரியமா இருக்கிறதுனால எனக்கு உங்களை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேபி நீங்க நெக்ஸ்ட் சீசன்ல வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் உங்களை எனக்கு பிடிக்காம போகவே போகாது. ஏன்னா உங்களை மனுஷனா உங்களோட இதை எனக்கு பிடிச்சிருக்கே தவிர நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்க தான் போகுது. இப்ப நானே எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு பிள்ளை இருக்கு, இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க. நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு 24 மணி நேரம் அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னால வாழ முடியாது, என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது, ஈவன் அவங்க 2 பேரும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. அவங்க கிட்ட இருக்க தப்பு ரைட்டு எல்லாம் கலந்துதான் நான். அதே மாதிரி உங்களை எனக்கு பிடிக்குதுன்னா உங்கள்ட்ட இருக்க தப்பு நல்லது எல்லாமே கலந்துதான் உங்களை எனக்கு பிடிக்குமே தவிர நீங்க இன்னொரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றதுக்குனால உங்களை வெறுக்க முடியாது. அப்பயும் நான் வந்து மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு அன்ஃபில்டர்டு, நீங்க எப்படி அவரை புகழ்ந்தீங்க அந்த மாதிரி உங்களை பிடிக்குதுங்கிறதுனால நீங்க சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு அந்த ஆளை பிடிக்கலைனாலும் உங்ககிட்ட வந்து இருக்கணும் பேசணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்புறமேட்டுக்கு திருநங்கை திவ்யா வந்து ஏன் பிடிக்குது அப்படின்னா எனக்கு தனுஜா சிங்கம் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். அவங்க எது பேசினாலும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவங்க வந்து என்ன கோத்ரூ பண்ணாங்க அப்படிங்கறத புக்கால இருந்து நான் வீடியோல இருந்து எல்லாமே நான் பார்த்திருக்கேன். அதனாலயே இவங்க வந்துட்டு கைஸ் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க, நிப்பாட்டாம பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யூடியூப் சேனல் போய் பாக்குறேன். கூல் கூல் மச்சி அப்படிங்கறது அவங்களோட யூடியூப் சேனல்ங்கிறத அப்புறம் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் அவங்க ஒரு நாள் கூட இங்க வந்து என்னோட யூடியூப் சேனல் தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்ன நேம்லாம் சொன்னது கிடையாது. கண்டினியூஸா பேசிட்டே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். நீங்க இப்ப சொல்லிதான் எனக்கே தெரியும். இல்ல அவங்க சொன்னதே இல்லை எனக்கு யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு நாளும் அவங்க யூடியூப் சேனல் ப்ரொமோட் பண்ணது கிடையாது. அதுவே எனக்கு அவங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. இங்க நிறைய பேர் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல வந்து கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது என்னமோ ஏன் நீங்க தம்ஸ் டவுன் போட்டீங்கன்னு எனக்கு தெரியல திவ்யா. இல்ல இல்ல கை தவறிப்பா, கை தவறி. ஐம் வெரி சாரி. நான் ஹார்டின் போட வந்தேன்னா கை தவறி போட்டுறேன், சாரிமா. அப்புறமேட்டுக்கு நீங்க டாம் அப்பப்போ வந்து பிலிவின் ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க. அப்பப்போ 2 வார்த்தை பேசினாலும் அப்படியே நச்சுன்னு பேசிட்டு போவாங்க. அப்பப்போ நீங்க பிலிவின் இருக்கியா பிலிவின் இருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி பேசி கேட்பீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டுக்கு ஏன் வந்து பாரு தப்பு பண்ணலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 100% தப்பு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்ப நான் சொன்னேன். நான் தப்பு பண்ணனா அப்படின்னு கேட்டா வாழ்க்கையில வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு தப்புனே தெரியாம தான் அதை நம்ம தப்புன்னு பண்ணிருப்போம். சாரிமா, பாரு தப்பு பண்ணலமா பெருசா ஒண்ணும் இந்த சீசன்ல.
வெரி இல்லைங்க சாரி. நான் சொல்லலாம் அவங்க பேசி முடிச்சதுமே நான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். இருங்க நான் திவ்யா. சொல்லிக்கிறேன். என்னோட ஓகே. ஒப்பீனியன் சொல்லிக்கிறேன். நான் என்னன்னா, சின்ன சின்ன தப்புகள் வாழ்க்கையில நடக்கிறது சகஜம்தான். அத நம்ம திருத்திக்கிறது தானே நம்மளோட ஈவன் நம்ம நாளைக்கு சாகுறோம்னா, சாகுற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 90 வயசு, 60 வயசு, 80 வயசுல சாகுறோம்னா, அந்த 80 வயசு வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டு தான் இருப்போமே தவிர, கத்துக்கிட்டத அப்பப்ப லேசா அனுபவம் தான் வாழ்க்கை பாடமே. அத வந்து கத்துக்கிறது தான் இந்த பிக் பாஸ்மே, என்னைய பொறுத்தளவுக்கு நான் அப்படி நினைக்கிறேன். ஆனா இங்க வந்து ஒவ்வொருத்தரோட ரிவ்யூ கேட்கறதே இப்ப வந்து தப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்க ரிவ்யூ பண்றதோட சரி, அத அவங்க நிப்பாட்டிட்டா பரவாயில்ல. ஆனா இங்க வந்து ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்காங்க, பூனை கும்பல் சுத்திட்டு இருக்காங்க. ஏன் சுத்துனா என்ன தப்புன்னு கேக்குறேன். ஏன் எங்களை வளர விடாம பண்றீங்கன்னு கேக்குறேன். ஏன் பெண்கள் வந்து அவங்களோட கருத்தை எடுக்க விடாம ஏன் அடக்குறீங்க? அது ரொம்ப தப்பு இல்லையா? அப்ப அந்த அடங்கி அடங்கி நான் உட்கார்ந்துருக்கிறதுனாலதான் என்னால பேசவே முடியல. பேசுற பெண்கள் மேல ஏன் வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியை புகுத்துறீங்கன்னு கேக்குறேன் நான். இவங்கெல்லாம் பேசுறாங்கல்ல, பேசுறது நம்ம இன்னுமே வந்து நம்ம சமுதாயம் எந்த மாதிரி இருக்குன்னா, பெண்கள் வந்து குத்து விளக்கு வீட்லயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்கள் சொல்றதையெல்லாம் நாங்க கேட்கணும்னு ஏன் அடக்குறீங்க? அது பண்ணாதீங்க. இங்க வந்து ஒரு குரூப்பை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத ஆள்கள்னா, எங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதை ஏன் எங்களை அக்செப்ட் பண்ண விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து நாங்க எதுவும் சொல்லலை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுங்க, யாருமே வேணான்னு சொல்ல போறது இல்ல. ஆனா எங்களை பிடிக்குதுன்னு சொல்றதுக்காக அதை ஏன் பண்ண விட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப அதனாலதான் நான் என்னால ஒரு ட்வீட் போட முடியல, ஒரு இதை ஷேர் பண்ண முடியல. ஏன்னா என்னை பயமுறுத்தி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. பயப்படாம செய்யறவங்களை ஏன் செய்ய விட மாட்டேங்கிறீங்க? அது வந்து தப்பான செயல். நான் எல்லா ஸ்பேஸ்க்கும் போவேன், நான் போகாத ஸ்பேஸ் கிடையாது. ஆனா எங்க எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஸ்பேஸ்ல பேசுவேனே தவிர மற்ற ஸ்பேஸ்ல எல்லாம் அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டு வருவேன். முக்கால்வாசி எனக்கு பேசுற சந்தர்ப்பம் கிடையாது. ஏன்னா வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவருக்கு பிடிக்காத நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால செய்யறதில்ல. எனக்கு எப்பயாவது அவர் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து இந்த மாதிரி மைக் கிடைக்கும் போது வந்து 2 வார்த்தை பேசிட்டு போறதோட சரி. அதனால எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? டாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலையே அப்படின்னு. எனக்கு பொண்ணு இல்லை, ஆனா பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா இவ்வளோ போல்டா பொண்ணு வேணும் கண்டிப்பா இந்த காலத்துல வாழ்றதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஜென்ஸ் இருக்க உலகத்துல வந்து இந்த மாதிரி போல்டான பொண்ணுங்க தான் அடுத்த ஜென்ரேஷனை தூக்கி விடுவாங்கன்னு நான் நம்புறேன். இது என்னோட ஓன் ஒப்பீனியன் மட்டுமே. அதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால இவங்களை எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு டாமை பத்தி என்னால பெருசா பேச முடியல. அப்புறம் வந்து பிஆர் சொல்லி இவங்க என்னங்க, இவங்க வாங்குற சம்பளம் வந்து என்ன, ஒரு நாளைக்கு 50 லட்சமா வாங்குறாங்க. டாமுக்கு காசு கொடுத்து, அவங்களுக்கு காசு கொடுத்து, இவங்களுக்கு காசு கொடுத்து உட்கார வைக்கிறது. இது தானா சேர்ற கூட்டம். அது வந்து என்ன சொல்றது, ஏதோ வந்து டாம் வந்து அவங்க காசுல வாழ்ற மாதிரி இன்னைக்கு உட்காந்து ஒரு ஸ்பேஸ்ல பேசினாங்க. நான் கேட்டுட்டே இது நிஜமாவே இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அங்க 50 லட்ச ரூபாய்க்கு தனியா போட்டி நடக்குது, 50 கோடிக்கா போட்டி நடக்குது, புரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அவங்க வாங்குற காசையெல்லாம் ஊரானு கொடுத்து போட்டு அவங்க என்ன தலையில துணி போட்டுட்டா போக முடியும்? நீங்க தான் யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறீங்க. இவங்க வந்து பெருந்தன்மையா வந்து டிவி என்னது டிடிஎஸ்ஸா அதுல போட்டு ஊரான் சம்பாதிக்கிறதுக்கு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் டாம் கிட்ட, டாம் இங்க பேசுறதுக்கு நீங்க யூடியூப்ல பேசினா உங்களுக்கு காசு வரும், உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, நீங்க போய் அங்க பேசுங்க. ஒரு இடத்துல வந்து 500 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க கேட்கற மாதிரி தெரியல. நீங்க எல்லாம் ரிவ்யூங்கிற பேர்ல தனித்தனி சேனல் ஆரம்பிச்சு அங்க உட்காந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சம்பாரிச்சுக்கிட்டு இங்க வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் வந்து நல்லா பேசுறவங்கள வந்து பேச விடாம அடக்குறீங்க? எனக்கு அரோரா மேல ரொம்ப வருத்தமான செயல் என்னன்னா, அப்ப இத நீங்க அந்த பொண்ணு நான் வந்து ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆள்கிட்ட 400 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறேன். யாரையுமே ஈவன் ஜென்ஸ் வாங்கினாலும் அது தப்பு, லேடிஸ் வாங்கினாலும் அது தப்பு. அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாங்குறதுக்கு வந்து நம்ம ஒரு நான்லாம் ₹1 செலவு பண்ணும்போது இது அவசியமான செலவா அப்படின்னு பார்த்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஆனா நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த காசை கொண்டு போய் அனாவசியமா இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு வந்தா என் பிள்ளைங்க செலவு பண்ணா நான் ஒத்துக்குவேனா சொல்லுங்க? இல்ல என் பொண்ணே இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தா நான் ஒத்துக்குவேனா? அது எனக்கு இதை எப்படி என்கரேஜ் பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க? அப்ப நாளைக்கு வந்து இதே மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வர்றது வந்து சமுதாயத்துக்கு நல்லதா?
ஏன் நீங்க யார் உங்களை காசு கொடுத்து பார்க்க சொன்னான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆனா வந்து இது நந்தினி, கேட்கறதுக்கு முன்னாடி தாய்மார்கள் வரவேற்கிறாங்களாமேமா. ஒரு லட்சக்கான தாய்மார்கள் அவங்கள அத வந்து விட காத்துட்டு நான் இருக்காங்க. இருங்க, நீங்க இந்த டயலாக் நீங்க சொன்னதுனால சாரி விஜி, நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் அரோரா 2ஆம் பொசிஷனுக்கு தள்ளப்பட்டால் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் வித் சிஇஓ அண்ட் சிஎஃப்ஓ, ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் கம்பல்ஷன். இஃப் ஷி இஸ் இன் செகண்ட் பொசிஷன் ஒன்லி பிகாஸ் ஷி இஸ், ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க, நான் வாய்ப்பே தேடல, நான் கஷ்டமே படல, எனக்கு உடனே கொடுத்தாங்க, கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் வித் சிஇஓ அண்ட் சிஎஃப்ஓ அரோரா. அதனாலதான் வந்து இவ்ளோ ஒயிட் வாஷ், அதனாலதான் இவ்ளோ மட்டமான கேவலமான செயல். இத புரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். கண்டினியூ பண்ணிக்கோங்க விஜி. ஆக்சுவலா அப்புறம் எனக்கு என்னன்னா, எப்ப பாரு டீம் எனக்கு இது வேணும், டீம் எனக்கு அது வேணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு மட்டும் என்ன டீமுக்கு வந்து அவ்வளோ நெருக்கம். அப்ப நம்மெல்லாம் நாளைக்கு வந்து கருந்தோளோட அங்கே போய் நின்னோம்னா நம்மளையெல்லாம் வந்து மதிக்க மாட்டாங்க, அப்படிதானே அர்த்தம். நான் கதறிக்கிட்டு இருக்கேன், ஏயா இவ்வளோ பெரிய அருமையான ஒரு டேலண்டான பொண்ணு டாம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் போய் எங்கேயாவது கேட்டுட்டு கூட வாங்கிட்டு வரேன் டாம், என்னால் முடியல. விளங்காத நாய்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுத்து கதறிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நிஜமாவே ஒரு டேலண்டான ஆளு, அந்த ஷோவை ரன் பண்றதுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்க ஒரே ஆளு என்னை பொறுத்தளவுக்கு டாம். அதை ஏன் நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ஒரு எதையதுக்கோ வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆகாத போகாத வாட்டர் மிலனையெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு தாங்கு தாங்குன்னு தாங்குறானுங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இவங்கள பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் டோம் இத கேட்டு போட்டு பக்கம் பக்கமா பேசுவானுங்க இன்னைக்கு. ஐயோ ஐயோ, இன்னைக்கு காலையில கூட பேசட்டுன்ற. வாங்கடா argue பண்றதுக்கு, டேய் வாங்கடா டிபேட் பண்றதுக்கு வம்ப வலை கொடுத்து வாங்குறானுங்க. டேய் உங்களை பிளாக் பண்ணிருக்கேன்டா, உங்க ஸ்பேஸே காமிக்கல. அப்புறம் இது இது இன்னும் சொல்லிடுறேன், ஓபன் சேலஞ்சா சொல்லிடுறேன். டேய் இப்ப நீங்க தான் சொல்றீங்க ஒரு தற்குறி சில தற்குறி ரிவ்யூவர்ஸ் போட்டானுங்க, ரெட் கார்டுக்கு எல்லாம் வந்து நாங்க இன்டர்வியூ பண்ண மாட்டோம்னு. இப்ப ரெட் கார்டை ரிவோக் பண்ணிட்டாங்க, ஓகேவா. இப்ப நீங்க மானம் உள்ள ரோசம் உள்ள, ஓகேவா, பிச்சை எடுக்காதவனுங்களா இருந்தா மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு இன்டர்வியூன்னு நிக்காதீங்க, ஓகேவா. அப்படி நிக்காம இருக்கிறீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா பிச்சை தான் எடுப்பேன், நான் மானமே இல்லாம போய் நிப்பேன்னு போயிட்டு இன்டர்வியூ பண்றீங்கன்னா அதுவும் ஓகே தான். நீ மானம் கெட்டவன்னு நாங்க நெக்ஸ்ட் இயர்ல இருந்து டேக் போட்டுக்கிறோம், ஓகே. அதுதான். அப்ப வந்து நாளைக்கு கைஸ் ஒன் செகண்ட், ரெட் கார்டு ரிவோக் பண்ணிட்டாங்களா? ஆர் யூ ஷூர்? சேனல் திரும்ப ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு மகத்தை கூட உட்கார வச்சுதான் பேச வச்சாங்க. அவங்கள ஸ்டேஜுக்கு ஏத்தி நிக்க வச்சு பேச வைக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஓகே, என்ன என்ன அதுக்கு காரணம் என்ன? ஏன் வந்து எந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து வீடியோவா பார்த்து அழுகணும்? ஏன் ஒப்பாரி வைக்கணும்? ஏன் வந்து அழுகை ஏவி போட்டது பார்வது அப்படின்னு ஏன் அழுகணும்? வை the channel knew it. ரெட் கார்டை நாங்க ரிவோக் பண்ணிட்டோம் அப்படின்னு வாயை திறந்து சொல்றதுனால அது கிடையாது. வாட் ஹாஸ் ஹேப்பன்ட், ஒருத்தவங்களை திரும்ப திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்வைட் பண்றாங்க, திரும்ப திரும்ப ரீச் அவுட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஆன்சர். அப்ப நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் சொன்னீங்களே அது எல்லாமே போய் தானே, எல்லாமே பித்தலாட்டம் தானே. அப்புறம் டாம் இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னால எல்லாருமே வந்து இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் மாத்தி ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் போய் ஸ்பேஸுங்கிறேன், ஒரு யூடியூப்லயும் போய் மாத்தி ஒண்ணா உட்காந்து கும்மி அடிச்சாங்க. அந்த இதையும் ஒவ்வொரு சீசன்லயும் நான் பார்த்திருக்கேன். இப்ப வந்து அவங்க சப்போர்ட் பண்ற ஆளுங்க வேற மாதிரி ஆனோன்னையும் அப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஏன் நிஜமாவே நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானாயா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிப்போச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு மீனிங்னா அதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து அதுக்கு முன்னால இன்னைக்கு இவர் வராரு அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு முத நாளே போட்டுருவாங்க, நாளைக்கு இந்த கெஸ்ட் நம்மளை கூட்டிட்டு வந்து நாங்களாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் இதை பத்தி அப்படின்னு போட்டு ஒன்னா உட்காந்து 4 பேர் ஒன்னா உட்காந்து 4 ரிவ்யூவர்ஸ் பேசியிருப்பாங்க. அவங்க அப்ப நினைப்பேன், பரவாயில்ல இவங்க தனித்தனி இதுல இருந்தாலும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களே அப்படின்னு நான் நினைச்சேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, ஐயோ சாமி என்ன இப்படி மோசமா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு.
அதனால என்னன்னா, நமக்குள்ள நல்லதோ, தப்போ எதா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது நானு இங்க ஸ்பேஸ்ல என்னவா நெனைக்கிறேன் அப்டின்னா, உங்களுக்கு புடிச்ச ஆளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா, நீங்க ஓரமா நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. எங்களுக்கு புடிச்ச ஆளுக்கு கூட நாங்க சப்போர்ட் பண்ணா, நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களே புடிச்சு வம்புக்கு இழுக்கிறதும், உங்களே புடிச்சு நாங்க வம்புக்கு இழுக்கிறதும் ஹெல்தியான இதா எனக்கு தோணல. அத பண்ணாதீங்க அப்டின்னு நான் சொல்றேன். அப்டின்னு நான் சொன்னா நீங்க என்ன கேட்கவா போறீங்க? எப்டினாலும் குச்சி எடுத்து அடிக்க தான் போறீங்க. ஆனா வந்து என்னோட மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். அவ்வளோதான். இங்க யாரும் அவங்கவங்க வேலைய விட்டு போட்டு நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க பிஆர் கும்பல், பிஆர் கும்பல்ன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு திட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. அது ஏன்னே எனக்கு புரியல. நிஜமாவே காசு வாங்குறவங்க சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அமைதியா தான் உட்காந்துருப்பாங்க. அது என்ன சொல்றது? மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. காசு வாங்குறவங்க வெளிய வந்து பிஆர் கும்பல் அடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அப்படி சொல்றாங்க. இவங்க வந்து என்னத்த சொல்றது இத? நம்ம வந்து இவங்க ஓசியா உட்காந்து பேசி இன்னொருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல நல்லா பேசி காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. டாமெல்லாம் அங்க போய் பேசுனா, அவங்க தனியா யூடியூப்ல உட்காந்து பேசுனா, அவங்களுக்கு வர்றதை விட அதிகமான ஃபாலோவர்ஸும் வியூஸும் இவங்களுக்கு தான் வரும். அதை நான் அடிச்சு சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே 600 500ன்னு பேர் வந்து கேக்குறாங்க. அது இல்லாம யூடியூப்ல நானும் அங்கேயும் தான் போய் உட்காந்து டேப் ஒரு பக்கம் ஓபன் பண்ணி வச்சு அங்க பாத்துக்கிட்டு இருப்பேன். இங்க 2 போனே ஓபன் பண்ணி வச்சு 2 ஸ்பேஸ் கேட்டுக்கிட்டு இருப்பேன். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஆளு நானு. அப்ப போய் பார்த்தோம்னா அங்க டிடிஎஸ்லயே உட்கார்ந்து ஓடும். ஃபிலிம் என்சைக்ளோபீடியா அதுலயும் ஓடும். அப்படி இருக்கும்போது வந்து ஊரா சம்பாதிக்கிறதுக்கு இந்த பொண்ணு விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்குது. அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்ன நினைச்சு பேசுறாங்களோ பேசுறவங்க இப்ப என்ன தூற்றட்டும், போற்றட்டும். நீங்க உங்க வழிய பார்த்துட்டு போங்க. நீங்க உங்களோட திறமைக்கும், உங்களோட உழைப்புக்கும், உங்களோட நேரத்துக்கும் அந்த கடவுள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை டாம் கேக்குதா? ஒரு நிமிஷம். கேக்குது வாச்சிக். தேங்க்யூ டாம். நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் விஜய். இவ்வளவு ஆதங்கம் தேவை கிடையாது. சந்தோஷமா நிம்மதியா இருங்க. ஹே ஹாய் டாம், பேசலாமா? இல்ல எனக்கு முன்னாடி வேற யாராவது கை தூக்கி இருந்தாங்களா? சொல்லுங்க பேசுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் இதுதான் லைக் வந்து ஒன் திங் வந்து இப்போ நீங்க ஃபினாலேக்கு வந்து கமருதீனை கூப்பிடுறாங்களோ, இல்ல பாருக்கு வந்து மல்டிபிள் இன்வைட்ஸ் வந்து அவ வந்து அதுக்கு நெகோஷியேட் பண்றா. செகண்ட் வந்து அவளால வர முடியலங்கிறது 2வது விஷயம். ஒன்ஸ் இஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் இஸ் கால்ட் அதுக்கான ரீசன் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கேம்ராவோட ட்ராமா வந்து எக்ஸ்போஸ் ஆனது தான். ஓகேவா? அது எக்ஸ்போஸ் ஆனதுக்கான ரீசன்னால தான் 1 வீக் வீட்டுக்குள்ள வச்சு, அவள வந்து இன்னும் அந்த கன்டென்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது. ஓகே. எப்பவுமே 5 ஃபைனலிஸ்ட் இருப்பாங்கங்க. எதுக்குங்க 4 ஃபைனலிஸ்ட் வைக்கணும்? ஃபினாலே வீக்குக்குள்ளேயே போகுறதுக்கு தகுதியே கிடையாது உனக்குன்னு சொல்லி தூக்குனதுக்கான ரீசனே அதுதான். பிகாஸ் அவ வந்து கேம் சேஞ்சர்ன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேம் சேஞ்சர் கிடையாது. கேமோட டிசாஸ்டரே வந்து சாண்ட்ரா தான். நீங்க வந்து எல்லாரும் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு இதுவா? இன்வைட் பண்ணா எல்லாரும் தான் கூப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. தட்ஸ் நாட் த ஃபேக்ட். ரீசன் இஸ் த டிராமா இஸ் பீயிங் எக்ஸ்போஸ்ட். நீங்க வந்து கம்ருதீன் வந்து அவ்ளோ பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்கான், இது பண்ணியிருக்கான்னா, அங்க ட்ரிகர் பண்ணது யாரு? எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டிராமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. நம்ம தெரியாம பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ரெட் கார்டு வந்து ரிவோக் வந்து அப்ரப்ட்டா வந்து சொல்ல முடியாததுக்கு ரீசன் வந்து இப்ப நீங்க ரெட் கார்ட ரிவோக் பண்ணா, அப்ப அவங்களுக்கான அந்த கேம்ல அவங்க இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கான டைம் இல்ல. இட் இஸ் கோயிங் லைக் சேனல் இஸ் கோயிங் அகைன்ஸ்ட் சேனல். அப்போ வேற என்ன பாசிட்டிவா வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம எடுத்த தப்பான முடிவுக்கு அப்படிங்கிறது தான் தே ஹேவ் இன்வைட்டட் டு ஃபினாலே. அந்த ஃபினாலேக்கு இன்வைட் பண்ண ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து நெகோஷியேட் பண்ணி வர முடியலங்கிறதுக்கு ரீசனுக்கு பாசிட்டிவா பேசி க்ளோஷர் எண்டு குடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு நம்ம இது பண்ணது வந்து கரெக்ட் கிடையாதுங்கிறதோட இதுதான். இது யாரு வேணா என்ன வேணாலும் வெளியில வந்து ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றான். ₹100 ஸ்கூப் வாங்கிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு. அது வந்துருச்சு. நோ ஏவி அது இதுன்னு செட் பண்ண கும்பலுக்கு நான் இத சொல்லிக்கிறேன். மேஜிக் ஒரே ஒரு क्वेश्चन மேஜிக். எதுக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்க பார்வதிக்கு இவங்க? இவங்களுக்கு சாண்ட்ராக்கு கமருதீன் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக பார்வதி கொடுத்தாங்க. அது இந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. பயங்கரமான பேக் ஃபயர். இதுல சாண்ட்ரா வந்து உண்மையிலேயே ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலி அவங்க உண்மையிலேயே அங்க ஹர்ட் ஆகல. ஸோ வந்து ஓவராலா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அங்க பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அந்த கேம் விளையாண்டுருக்காங்க. அது ஸ்ட்ராட்டஜியா போக வேண்டியத இவங்க அத டிராமாவா பண்ணி